ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸில் வந்து செலிப்ரேஷன் அதுக்கு தான் ரெடி ஆயாச்சு. இப்படி தான் ரெடியாக இருக்கு பாருங்க. ப்ளூ கலர் சாரீ, ஒயிட் கலர் ப்ளவுஸ் அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சது. ஸோ இது கூட இதை வந்து பேர் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் ஐலைனர். ஸோ திஸ் மை அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? ஸோ பொங்கல்னு வந்த உடனே தான் ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்துட்டு காலேஜில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா காலேஜில் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்துட்டு பொங்கல் வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஒலை கொதித்த வாட்டி தான் நம்ம வந்துட்டு ரைஸ் போடுவோம். அதில் எல்லாமே அந்த ஒலை வந்து கொதிச்சுட்டு வரும்போது ரைஸ் போடும்போது ஒரு நம்ம யாரெலாம் வந்து ரைஸ் போடுறோமோ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து அந்த அரிசியை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து நம்புகிறாங்க. எனக்கு தெரியாது. அந்த காலேஜ் டைமில் தான் அது வந்து தெரிஞ்சது. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரைஸ் போடுறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு புரியல. அப்புறமா தான் கேட்டேன். சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஸோ ஆல் ஆர் ஸோ எக்ஸைட்டட். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு போடணுன்னு நினச்சிருப்பா போல். அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு அரிசிலாம் அள்ளிட்டான். அவளும் பொண்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது போல், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான். ஸோ போட போகும்போது இன்னொரு பொண்ணு என்ன சொன்னான்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு கை கழுவுனியா, வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணியா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வந்து அந்த இடத்த எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு நான் வந்து அந்த இடத்த என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் கேள்வி கேட்டிருக்கணும், இல்லை ஒரு சக மனுஷங்களுக்காகவே நான் கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ வந்து நான் கேள்வி கேட்கல. நான் இப்போ நினச்சாலும் அது வந்து ஷேமாக தான் இருக்குது. எப்படி ஒரு பொண்ணை வந்து அப்படி கேட்க முடியும்? எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த இடத்த. அந்த வெள்ளம்லாம் உடைக்கிறது, கரும்பு எல்லாமே ஒரு கட் பண்ணி, உங்களுக்கு தெரியும் காலேஜில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உன் கையில் மண் இருக்கா, அழுக்காக இருக்கா, கை கழுவுனியா அப்படின்னு கேட்டு வந்துட்டு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும், ரைஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு பேசுன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்பவே டாக்ஸிக் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்கலாம். அதுவும் ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஒரு மூட நம்பிக்கை வந்து நீங்கள் ரைஸ் போட்டால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், இல்லை லாஸ்ட்டாக ரைஸ் போட்டால் லேட்டாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்லாம் நம்புறது வந்துட்டு ரொம்பவே மூட நம்பிக்கை. அந்த இடத்த நான் வந்து கேள்வி கேட்டிருக்கணும். ஒரு சக மனுஷங்களுக்காக நான் கேட்கல. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழுதுச்சு. நம்மளை வந்து ஒரு பொண்ணு கை கழுவுனியா, நீ வந்து உன்னோட ஹேண்ட் வாஷ் பண்ணி அப்படின்னு வந்து கேட்டது வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வேணுங்கிறத வந்து கேளுங்க. கம்ஃபர்ட் இல்லைன்னா கேட்காதீங்க. சும்மா ஒரு மூட நம்பிக்கையாக ரைஸ் போட்டால் கல்யாணம் ஆகும் அப்படிலாம் நினைக்கிறது மோசமான திங்கிங். ஓகே, ஹாப்பி பொங்கல்.